பன்னீர் இலை விபூதி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் திருத்தலத்தோட சிறப்பு பிரசாதம். ஆனா அந்த விபூதியை ஏன் பன்னீர் இலையில வைக்கிறாங்கிறது தெரியுமா? முருகப்பெருமானுக்கு எப்படி 12 கைகள் இருக்கோ அதே போல அந்த பன்னீர் மரத்தோட இலையில 12 நரம்புகள் இருக்குமா. அந்த பன்னீர் இலை பார்க்கறதுக்கு முருகனோட வேல் போலவே இருக்குமா. பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி இருக்கிறதாவும் சொல்றாங்க. முருகர் கோயில்ல பொதுவா பிரசாதமா கொடுக்கற விபூதியே ரொம்ப மகத்துவமானது. ஆனா இங்க திருச்செந்தூர்ல கொடுக்குற அந்த பன்னீர் இலை விபூதி நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தா இருக்கு. ஆதிசங்கரோட தீராத நோய் கூட இந்த திருச்செந்தூர் முருகனின் பன்னீர் இலை விபூதி மூலமா தீர்க்கப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலுக்கு நேரடியா போறவங்க அங்க இருக்க ஐயர்கள்ட்ட தட்சணை கொடுத்து இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கிக்கலாம். என்னால நேரடியா போக முடியாதுங்கிறவங்க போஸ்ட் மூலியமா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கே நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் நிறைய தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைவருக்கும் வணக்கம்.